ஓட்டு போடுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அதை மறக்காம உதவி செய்யுங்க. நமது மக்கள் வேட்பாளராக உங்களிடையே உங்களெல்லாம் நேரில் சந்தித்து உங்கள் பொற்பாதங்களை வேண்டி விரும்பி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் பாசிசத்துக்கும் மாநில உரிமைக்கும் நடக்கும் போர் என்று அறிவித்து ஒரு எம்பி எலெக்ஷன் எடுத்துட்டாரு. நம்மளுக்கு என்ன போகுது அந்த லேட்டனாச்சு கொஞ்ச நாள் என்ன வண்டிய பின்னாலே மெதுவாக வாங்க. அங்கே பஸ் போனோமே முன்னாடி அப்படியே எல்லாம் பின்னாடியே வாங்க. வேட்பாளர் வண்டி ஒன்றும் வரல, கொஞ்சம் எல்லாம் பின்னாடியே வாங்க. வாக்காளர் பெருமக்களே, இந்திய தேசிய கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகிற நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு வாய்ப்பினை கேட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் வீட்டு என்று நாங்கள் உதய சூரியன் திட்டத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று அன்போடு அன்பு வாக்காளர் பெருமக்களே, இந்த காலை பொழுது உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் நாட்டுக்குமார் அவர்கள் செயல்படுத்திய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர்
போங்க. ஜமாத் செட்டு கொஞ்சம் முன்னாடி போங்க தயவு செய்து. பிரச்சாரம் பண்ணிட்டு உங்களுக்கு கேப் இருக்கணும். உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் வாக்காளிகளின் உங்களது பொன்னரை கொண்டு போதும் இந்தியாவுடைய வாக்காளர் பெருமக்களை இதோ வருகிறார் ஒளித்திட போடுங்கள் புதிய சூழலுக்கு என்று கேட்டு மேலான ஆதரவை நீங்கள் புதிய சூழலுக்கு தர வேண்டும் என்று கேட்டு இதோ நம்முடைய வேட்பாளர் வந்து கேட்பதற்கு உத்தரவு கேட்டு மணிப்பூரிலே நம்முடைய சகோதரர்களை கதற கதற கற்பழித்த கும்பல் மோடி கும்பலை விரட்டி அடிப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் புதிய சூழலுக்கு என்று வந்து கொண்டது. வியாபார நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்காக உழைப்பதற்கு உத்தரவு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருகரம் கூப்பி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, சூரியன் சின்னத்திற்கு இந்திய நாட்டில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் நாள் இந்தியாவினுடைய தலையெழுத்தை இருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. நம்ம வேட்பாளர் சுத்தி நிக்கிறவங்க கோஷம் போடுங்க. போடுங்கம்மா ஓட்டு. முரளி சொன்ன அந்த லோவர் அக்கா அப்படி அப்படியே அண்ணா பேசுங்கண்ணா. அண்ணா ஏதோ இளைஞரணி தலைவர் பேர் என்னப்பா? நம்ம முருகேஷ் இளைஞரணி தலைவர் தலைவர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. லோகம் வந்துருச்சா? இன்றைக்கு காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள பட்டேல் ரோட்டில் உள்ள வியாபார கடைகள் மற்றும் சிறு சிறு தொழிற்சாலைகளுக்கு சென்று நாங்கள் வாக்குகளை சேகரித்துக் கொள்கிறோம். கோவை என்பது இந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி வந்ததுக்கு பின்னால் அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் நலிவடைந்து விட்டன. இதையெல்லாம் தீர்ப்பதற்கு கட்டி கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நீங்கள் உதவி செய்யும் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இக்குரல் அங்கே பாராளுமன்றத்திலே ஒழிக்கும். இந்த பிரச்சனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த துயரங்கள் எல்லாம் அங்கே டெல்லியில் உள்ளவர்கள் காதுக்கு செல்ல வேண்டும். இங்கே கோவை மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் பழைய கோவை மாநகரமாக உயர்த்த வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் விளக்கமாக சொல்லி வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அருகிலே மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திக் அவர்களும் மேயர் கல்பனா அவர்களும் மற்றும் மாவட்ட உறுப்பினர் வித்யா ராமநாதன் அவர்களும் உடன் வந்து கழக தொண்டர்களுடன் கூட்டணி தொண்டர்களுடன் அனைவருடனும் இன்றைக்கு வாக்குகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். வரவேற்பில் எப்படி தான் இருக்கு? வரவேற்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தலைவருடைய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்து விட்டது. அதன் வெளிப்பாடு போகும் இடத்திலெல்லாம் சிறப்பான எங்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அவங்களுடைய கம்பெனிஸ் பார்க்கும்போது அவங்கள்ட்ட தொழிலாளர்களுக்கு என்னென்ன மாதிரி கோரிக்கைகள் வருவாங்க? கோரிக்கைகள் வந்து இதுதான், எங்களால் கட்ட முடியறதில்ல, பாதிக்கப்படுறோம், அதனால் குடும்ப வாழ்வாதார சூழ்நிலை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு வந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செயல்படுத்திடுச்சு. கோயம்புத்தூரில் வந்து 50,000க்கு மேற்பட்ட சிறு குறு ஜிஎஸ்டி வரிக்கு அப்புறம் சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் வந்து நலிவடையும். இதுதான் அவங்களும் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. நிறைய பேர் இடம் பெயர்ந்து விட்டனர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிகளை சார்ந்து வேலைக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் வேலையாக சுற்றுகிறார்கள். அதனால் போகும் இடத்துலலாம் எங்களுக்கு வந்து அது போக மகளிருக்கு போய் சேர்ந்த திட்டங்கள்னால மகளிர் எல்லாம்
நான் பேசுங்கண்ணா ஸோ வாக்குக்கு சேவையில்லை சரி இன்றைக்கு ராஜபுரம் பகுதியில் பட்டேல் ரோடு தொழிற்சாலைகளை சென்று வாக்குகளை சேகரிக்கப்பட்டது. இங்கே என்ன நடக்கிறது என்றால் ஒரு பக்கம் மூலப்பொருட்களின் விலை உயர்வு, இன்னொரு புறம் ஜிஎஸ்டி வரியினால் அவர்களுக்கு மேலும் வேதனை. இதனால் தொழில்கள் எல்லாம் இதையெல்லாம் அவர்கள் வேதனையாக பேசினார். அவர்களுக்கெல்லாம் தீர்வாக என்றால் மத்திய அரசிலே இணக்கமான பேசி பாராளுமன்றத்தில் இதை பற்றி குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் உதயசூரிய வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதே போல பெட்ரோல் டீசல் விலை உயர்வும் மத்திய அரசாங்கத்தால் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்படி விலை குறைத்திருந்தாலும் இதை போன்ற விலைவாசிகளை கட்டுப்படுத்த ஏதுவாக இருக்கும் என்ற வேலையும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கெல்லாம் தீர்வாக எங்களுக்கு ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரம்